நான் வந்துட்டு விக்டோரியா ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கிற பெங்களூர் ஃபோட்டோ தான் வீடியோ எடுக்க போனோம் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்ட்டு. ஆனால் என்ன வந்துட்டு வீடியோ எடுக்க விடலை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல வீடியோ பிடிச்சி தப்பான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு இது கவர்மெண்ட் மட்டும் கேஸ் ஆயிருக்கு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கோரமங்கலாக்கு அங்கே போயிட்டு பர்மிஷன் வாங்கின்னு வந்துட்டு நீ வீடியோ எடுனாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு போன இடம் சிட்டி மார்க்கெட் டே லைட்டு. செகண்ட் வீடியோ நான் எங்கே பண்ணேன்னா பிஎம்டிசியோட எலக்ட்ரிக்கல் பஸ் நான் ஏசி பஸ்ஸை வீடியோ கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் எங்கடா போனேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பென் ஷாப்புக்கு போனேன். இந்த ஷாப்பில் டிசைனாக பெண்ணுங்க இருக்குது. அதுக்கப்புறமா விதான் சௌதா கிட்ட வந்து தான் வீடியோ பண்ண ஜல்லி. கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் விதான் சௌதா பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா ஜல்லி? வாங்கோ பெங்களூர் சீரீஸ் 5 போகலாம். இதில் நான் வந்துட்டு எந்தெந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோனோ அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிற லிங்கை நீங்கள் ஜஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஜல்லி? எல்லாமே ஜாலிகோர் வரட்டா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட போறேன். நம்மளோட விதான் சௌதா. எஸ், இப்போ நம்ம டெல்லிக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டல் இருக்கோ, அதே மாதிரி நம்ம கர்நாடகாவுக்கு ஒரு கேபிட்டல். அதுதான் நம்மளோட பெங்களூர்ல இருக்கிற சௌதா தான் நம்மளோட விதான் சௌதா. சரி, இப்போ தேடி பார்க்கலாம், பார்க்கலாம், எந்த இடத்துல கிடைக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வீடியோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா லோகசபாவோ, ஏன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு லோகசபா. அப்படியே நம்ம சென்ட்ரல் போனோன்னா அதுக்கு வந்துட்டு ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்த சபாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் வைக்குவாங்க. நம்மளோட கர்நாடகா க்ரோத் பற்றி, நம்மளோட கர்நாடகா அது ஜிடிபி பற்றி எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த விதான் சௌதால தான் பேசுவாங்க ஜாலி. சரி விடுங்க ஜாலி. ஸோ அது பாலிடிக்ஸே நம்ம அது டீப்பாக இன்வால்வ் ஆகுதுவானா. பாத்தீங்கன்னா ஜலி, இதுதான் பார்லிமெண்ட், விதான் சௌதா பார்லிமெண்ட் ஜாலி. இப்போதான் நான் விசாரிச்சேன், அந்த ஸ்டாச்சு எங்கே பண்ணியிருக்காங்கன்னா நம்ம விதான் சௌதாக்கு இல்லை, விதான் சௌதா பேக் சைடில் தான் வந்துட்டு அந்த ஸ்டாச்சு வந்துட்டு பண்ணியிருக்காங்களா. இப்போ நம்ம சிக்னல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்டாச்சு பார்க்கணும். சரி வாங்க, நடந்துனே போகலாம். ஜாலி, இந்த பார்லிமெண்ட்ல என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க? நம்ம ஸ்டேட்டோட ஜிடிபி பேசுவாங்க, நம்ம எவ்வளோ வரி கலெக்ட் ஆகிக்குதுன்னு பேசுவாங்க, நம்ம பெங்களூர் சிட்டியில் ஐடியிலேருந்து என்னென்ன ரெப்புடேஷன் ஆகுது, ஸோ எவ்வளோ குட்வில் கிடைக்குது அதெல்லாம் பேசுவாங்க. ஜாலி, இந்த இடத்துல வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்துட்டு ராஜ்யசபா இருக்குது, அதே நீங்கள் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லோகசபா இருக்குது. அதுதான் நம்ம விதான் சௌதால இருக்கிற லோகசபா. இந்த லோகசபால எது பற்றி பேசுவாங்க? எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு இவங்க பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட்டுக்கு என்ன நல்லது பண்ணணும், என்னென்ன ஸ்கீம் கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு என்னென்னோட கஷ்டத்தை எப்படி தீர்க்கணும், அது பற்றி தான் இதுக்குள்ளே வந்துட்டு பேசுவாங்க, மீட்டிங் பண்ணுவாங்க. கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல, கட்சி ஆளுங்க வந்துட்டு எதிராக சண்டை போட்டுப்பாங்க. நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் அது பண்ணியிருக்கோன்ட்டு தான். அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவங்க வந்துட்டு கரெக்டாக பேசிட்டு யார் பக்கம் நாயாக்குதோ அதை வந்துட்டு இந்த சபையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் மூலியமாக தருவாங்க ஜாலி. ஓகே ஜாலி, அதுதான் விதான் சௌதா. ஸோ அதுக்கு மேலே எனக்கு சத்தியமாக இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்துட்டு டீட்டெயில்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ சரி ஜாலி, பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட விதான் சௌதா. ஸோ இந்த ஸ்டாச்சு யார் இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம கெம்பேகவுடா ஐயா இருக்கலாம். அவர்த்தா கெம்பேகவுடா ஐயா தான் இருக்கணும். அப்படி தப்பா இருந்தால் எனக்கு மஞ்சு விட்ருங்க, கமெண்ட்ல யாருன்னு சொல்லுங்க. ஓகேவா ஜாலி? சரி ஓகே ஜாலி. இப்போ நான் வந்துட்டு விதான் சௌதா மெயின் கேட் கிட்ட போயிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 3ನೇ ಗೇಟ್ ಹತ್ರ ಹೋಗು, 3ನೇ ಗೇಟ್ ಹತ್ರ ನಿನ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಸ್ ಕೊಡ್ತಾರೆ நாங்க. 3வது கேட் கிட்ட தான் போனாக்கா நம்மளுக்கு அந்த தாய் புவனேஸ்வரி அம்மாவை பார்க்க முடியும். வாங்க நம்ம அங்கே போயிட்டு தாய் புவனேஸ்வரி அம்மாவை பார்க்கலாம். ஓகே, என்ன ரொம்ப தூரம் நடக்கணும் பாருங்க. அங்கே என்ட்ரன்ஸ் அங்கே வந்து அப்படியே நடந்து வந்த ஜாலி. இப்போ மறுபடியும் எங்கேயோ போகணும், ஆனால் எங்கே போகணுன்னு சத்தியமாக தெரியாது.